ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு க்ரீம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ரீசெண்டாக கருத்து போன ஸ்கின்னாக இருந்தாலுமே நல்ல பளபளன்னு மாறும். டெய்லியும் ஒரு 4 டாட் வச்சு நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுத்துங்கனாலே போதும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதை செய்யறதும் ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து செஞ்சிடலாம். நல்ல கொரியன்ஸோட கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரிசல்ட்டை ஒரு 10 நாள்லேயே உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார்ச் எடுத்துக்க போகிறோம். ஸ்டார்ச்சுன்னொடனே வெளியில் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். வீட்டிலையே நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இதை வந்து செய்வோம். அப்போ வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொருளை தூக்கி போடுவோம். அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ஒரு சூப்பர் க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பிஃபோர் பாத் யூஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், இல்லை நைட் க்ரீமாக நான் வந்து யூஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கையுக்கும் கீழே இருக்கிற கருப்பு, கழுத்தில் ஒரு மாதிரி செயின்லாம் ஹெவியாக போட்டோம்னா கருப்பு மாதிரி வரும். அது இல்லை சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு மாதிரி கழுத்தில் கருப்பாக வரும். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் இட்லி அரிசி, அதாவது வந்து இட்லிக்கு வந்து ஊற வைப்போம்ல, அந்த அரிசியை வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சிடணும். நான் வந்து நல்லா அழுத்தி களைஞ்சிட்டு அதுலேருந்து வந்து நல்லா திக்கான அந்த தண்ணியை வந்து எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இந்த உளுந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அவ்வளோ சூப்பர் ஒயிட் ஆகும். ஸோ இந்த 2 தண்ணியுமே வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இது 2த்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து நம்ம வச்சுட்டோன்னா பாட்டமில் இந்த மாதிரி ஸ்டார்ச் வந்து கலெக்ட் ஆகியிருக்கும். அதுதான் இந்த க்ரீமோட பேஸு. சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து 2 இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிற ஒரு சூப்பரான நைட் க்ரீம் தான். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் நான் வச்சுருந்ததுனால நல்லா வந்து ஹெவியாக வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் வந்து உள்ளே வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணி மேலாக்க வந்து இருத்து எடுத்துருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஸ்டார்ச் வந்து வெளியில் வருது பார்த்திங்களா. ஸோ மேலால் லைட்டாக வந்து அப்படியே எடுத்துருங்க. இப்போ பாட்டமில் நல்ல ஒரு தின் பவுடராக இருக்கும். நம்மளோட அரிசி மாவெல்லாம் சேர்க்கறத விட இது வந்து தின்னாக இருக்கும். ஏன்னா அது வந்து தானாக தங்குனதுனால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு திக்காக எடுத்திருக்கேன். இதை வந்து நான் பிஃபோர் பாத்துக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் கலர் சேர்க்காத எந்த ஒரு வாசமும் இல்லாத ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல்லாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு 10 நாள் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணுற ஆலோவேரா அப்படின்னா ஒரு 2-3 நாள் தான் வந்து தாங்கும். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாகவே, அதாவது அதோட திக்னஸ் வந்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்ம் மாதிரி வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தின்னாக லைட் வெயிட்டாக வேணும்னா ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் தங்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை வடிச்சிடுங்க. அடியில் தங்கின அந்த ஸ்டார்ச்சை 1 ஸ்பூனும் ஒரு 7-8 ஸ்பூன் அந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச்சையும் நம்ம எடுத்துக்கிறது தான் இதுக்கு வந்து ஒரு சூப்பர் பெனிஃபிட். இப்போ அந்த அலோவேரா ஜெல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நாள் மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஹெவி ஃபீல் இருக்குது அப்படின்னாக்கா எந்த சோப்பும் இல்லாமல் முகத்தை வந்து கழுவிட்டு நீங்கள் தாராளமாக படுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம், விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன், கருவளையம், டல் ஸ்கின்னு, ஒரு மாதிரி டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.